இலங்கை ரசிகர்களுக்கு பேரடியான செய்தி ஒன்று. மதீஷ பத்ரன ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான போட்டியிலே உபாதைக்குள்ளாகி இருந்தார். அந்த உபாதை பற்றி ஸ்கேனுக்கு பிறகு மருத்துவ பரிசோதனைகளுக்கு பிறகு முடிவு அறிவிக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருந்தது. நேற்று வரை மதீஷ பத்ரன ஆடக்கூடிய நிலையில் இருப்பார் என்ற நம்பிக்கை இருந்தாலும் இன்று வெளியாகி இருக்கின்ற செய்தி மதீஷ பத்ரனவுக்கு குறைந்தபட்சம் 3 வாரங்களாவது ஓய்வு தேவைப்படும் என்று மருத்துவர்கள் சொன்னதாக தெரிகிறது. இதனால் மதீஷ பத்ரனவின் இடத்துக்கு இன்னொருவரை கொண்டு வர வேண்டிய தேவை இப்பொழுது இலங்கை கிரிக்கெட் தேர்வு குழுவுக்கு ஏற்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இந்த 2020 உலகக்கிடம் ஆரம்பித்ததிலிருந்து இலங்கை இஷான் மாலிங்கவை இழந்தது. அவருக்கு பதிலாக பிரமோத் மதுஷான் உள்ளே கொண்டு வரப்பட்டார். வனிது ஹசரங்கவுக்கு உபாதை ஏற்பட்டது. இதை அடுத்து துஷான் ஹேமந்த் அணிக்குள்ளே கொண்டு வரப்பட்டார். இப்போது 3வது உபாதை. அதுவும் மதீஷ பத்ரன அண்மை காலம் போல ஒயிட் பந்துகளை வீசாமல் மிகச் சிறப்பான முறையில் பந்து வீசி வருகிறார். அவரை தனியே டெத் போலராக பயன்படுத்தாமல் விக்கெட்டுகள் எடுக்கக்கூடிய, ஓட்டங்களை கட்டுப்படுத்தக்கூடிய ஆரம்ப பந்து வீச்சாளராக சிறப்பான முறையில் இலங்கை அணி பயன்படுத்தி வருகிறது. இந்த சூழ்நிலையில் தான் வெறும் 4 பந்துகள் வீசிய நிலையில் ஆஸ்திரேலிய அணிக்கு எதிராக அவர் உபாதைக்குள்ளாகி இருந்தார். என்றாலும் இலங்கை அணி மிகச் சிறப்பாக ஆடி வென்றிருந்தது. இப்போதைய சூழ்நிலையில் இனி ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான ஒரு போட்டி, அது கிட்டத்தட்ட டெட் ரப்பர் என்று சொல்லக்கூடியது. அந்த முடிவிலே ஏதும் அமையப் போவதில்லை. ஆனால் இலங்கைக்கு வெற்றி ஒன்றின் மூலமாக மொமெண்டம் தேவைப்படுகிறது. அதற்கு பிறகு 3 சூப்பர் 8 போட்டிகள். இந்த 3 போட்டிகளும் முறையே இங்கிலாந்து, நியூசிலாந்து மற்றும் அநேகமாக பாகிஸ்தான் ஆகிய அணிகளுக்கு எதிராக இலங்கையில் இடம்பெறும். 2 போட்டிகள் பள்ளைக்கலையில், ஒரு போட்டி கொழும்பு ஆர் பிரேமதாச மைதானத்தில். இந்த சூழ்நிலையில் தான் இப்பொழுது மதீஷ பத்ரனவின் உபாதை ஏற்பட்டிருக்கிறது. இன்றைய நாளில் உத்தியோகபூர்வமான அறிவிப்பு வெளியாகும் என்று கருதப்படுகிறது. இப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் தேர்வாளர்களுக்கு 4 தெரிவுகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. டில்ஷான் மதுஷங்க, நுவான் துஷார, பினுரோ பெர்னாண்டோ மற்றும் மிலான் ரத்நாயக். இந்த 4 பேரில் யாரை தெரிவு செய்வது என்ற குழப்பம் இப்பொழுது நிலவி வருவதாகவும், அநேகமாக நுவான் துஷார இல்லாவிட்டால் டில்ஷான் மதுஷங்க இந்த 2 பேருக்கு இடையில் தான் இறுதிப் போட்டி இருக்கும் என்று கருதப்படுகிறது. ஆனால் இப்போதைய சூழ்நிலையில் ரசிகர்களுக்கு தெரியும், பங்களாதேஷ் பிரீமியர் லீகில் மிகச் சிறப்பான முறையில் பந்து வீசி இருந்தார் பினுரோ பெர்னாண்டோ. இறுதிப் போட்டியில் 4 விக்கெட்டுகளை எடுத்ததோடு அந்த தொடர் முழுவதும் அதிகமான விக்கெட்டுகளை எடுத்து கலக்கி இருந்தார் பினுரோ. எனவே இலங்கை ஆடுகளங்களின் சூழ்நிலையில் பினுரோ பெர்னாண்டோ இப்போது குழாமிலே இடம்பெறுவது மிக முக்கியமாக இலங்கைக்கு நன்மையாக இருக்கும். அவரது அனுபவம் சேர்ந்து கை கொடுக்கும் என்று கருதப்படுகிறது. அதுபோல இடதுகை வேக பந்து வீச்சாளர் இல்லாவிட்டால் டில்ஷான் மதுஷங்க, அவரது இடதுகை வேகம் இலங்கைக்கு தேவைப்படும். ஆனால் அண்மை காலமாக அவர் உபாதைக்குள்ளாகி இருந்தார் என்ற அடிப்படையில் மீண்டும் அணிக்குள்ளே வரும்போது முழுமையான உடற்தகுதியும் ஃபார்மும் அவருக்கு இருக்குமா என்ற கேள்வி இருக்கிறது. நுவான் துஷார கூட இந்த 2020 உலகக்கிண்ணத்துக்கு முன்னதாக இடம்பெற்ற இங்கிலாந்து தொடரில் தான் குழாமிலிருந்து வெளியே அனுப்பப்பட்டார். அவரும் மதீஷ பத்ரனவும் ஒரே மாதிரியான ஸ்லிங்கிங் பந்து வீசு முறை என்ற அடிப்படையில் நுவான் துஷாரவுக்கு வாய்ப்பு இல்லாமல் இல்லை. மிலான் ரத்நாயக் ஒரு சகோதரி வீரராக பயன்படுத்தப்படுவார். ஆனால் அவர் தான் இந்த 4 பேரில் கடைசி தெரிவாக இருப்பார் என்பதும் பொதுவாக நாங்கள் ஊகிக்கக்கூடிய ஒரு விடயம். ஆனால் இதையெல்லாம் தாண்டி இன்னும் ஒரு செய்தியும் உலவுகிறது. இந்த 4 பேரையும் தவிர்த்துவிட்டு வனிது ஹசரங்க உடல் உபாதை குணமானால் அவரை அணிக்குள்ளே கொண்டு வருகின்ற முயற்சி. என்ன வேடிக்கை என்று சொன்னால், வனிது ஹசரங்க உபாதையுற்று தான் வெளியே அனுப்பப்பட்டு அவருக்கு பதிலாக துஷான் ஹேமந்த் உள்வாங்கப்பட்டார். ஹேமந்த் முதல் போட்டியில் ஒமான் அணிக்கு எதிராக சிறப்பான முறையில் பந்து வீசாவிட்டாலும் அடுத்த போட்டி ஆஸ்திரேலிய அணிக்கு எதிராக 3 விக்கெட்டுகளை வீழ்த்தி கலக்கியிருந்தார். இப்போதைய சூழ்நிலையில் வனிது ஹசரங்க உள்ளே வரும்போது அது துஷான் ஹேமந்தவுக்கு ஆபத்தாக அமையக்கூடிய வாய்ப்பு இருக்குமா கேட்டால் இல்லை. வனிது ஹசரங்கவையும் அணிக்குள்ளே சேர்த்து இலங்கை அணி ஒரே ஒரு வேக பந்து வீச்சாளரோடு ஆடக்கூடிய முடிவை கூட எடுக்கலாம். ஆடுகளத்தின் தன்மைகள் அதற்கு உதவியாக இலங்கைக்கு அமையக்கூடும். இங்கிலாந்து, நியூசிலாந்து போன்ற அணிகளும் சில வழிகளில் பாகிஸ்தான் கூட சுழல் பந்து வீச்சாளர்களுக்கு தடமாறக்கூடும். எனவே இலங்கை தேர்வாளர்கள் இந்த முடிவை எடுத்தாலும் ஆச்சரியம் இல்லை. உங்களை பொறுத்தவரையில் மதீஷ பத்ரன உபாதைக்குள்ளானால் அவரது இடத்துக்கு யாரை கொண்டு வருவது இலங்கை அணிக்கு வாய்ப்பானது என்று நீங்கள் கருதுகின்றீர்கள்? வனிது அணிக்குள்ளே வந்தாலும் இலங்கை அணிக்கு வேகப்பந்து வீச்சாளர் இன்னொருவர் தேவை என்று நீங்கள் நினைக்கின்றீர்களா? இலங்கைக்கு மேலதிக வேகப்பந்து வீச்சாளராக பிரமோத் மதுஷான் குழாமில் இருக்கிறார். ஆனால் எங்களை பொறுத்தவரையில், தனிப்பட்ட முறையில் என்னை பொறுத்தவரையில், பிரமோத் மதுஷானால் இலங்கை அணிக்கு ஆகப் போகின்ற நன்மை எதுவும் கிடையாது. அண்மை காலமாக அவர் மிகச் சிறப்பான முறையில் பந்து வீசினார் என்று சொல்ல முடியாது. அவருக்கு கிடைத்த வாய்ப்பையும் பயன்படுத்தி இருக்கவில்லை. அவரை விட வெளியே இருந்து கொண்டு வரப்படுகின்ற பினுரோ பெர்னாண்டோ, டில்ஷான் மதுஷங்க, இல்லாவிட்டால் நுவான் துஷார கூட இலங்கை அணிக்கு அதிகமான பயனை தரக்கூடும், சிறப்பான முறையில் செய்யக்கூடும். எனவே தேர்வாளர்களது கையிலே மிக முக்கியமான முடிவு ஒன்று இருக்கிறது. இன்று மாலை இது பற்றிய உத்தியோகபூர்வமான அறிவிப்பு வெளியாகும் என்று கருதப்படுகிறது. உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸாக பதிவிடுங்கள்.